கனடாவில் பணியாற்றி வந்த 58 வயதுடைய ஸ்கொட்லாந்து மருத்துவச்சி ஹீதர் கில்கிரஸ்ட் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட அவரிடம் போதிய ஆங்கில அறிவு இல்லை என கூறி விசா மறுக்கப்பட்டுள்ளது. இதற்காக அவர் முறையாக $330 செலுத்தி மொழித்திறன் தேர்வை எழுதி தேர்ச்சியும் பெற்றிருந்தார். ஆனால் விண்ணப்ப இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவரது தேர்வு முடிவுகள் அதிகாரிகளுக்கு சென்றடையவில்லை. முறையான ஆவணங்கள் இல்லை என கூறி அவரது பணி அனுமதியை ரத்து செய்த அதிகாரிகள் 90 நாட்களில் வெளியேற கெடு விதித்துள்ளனர். பிசி மாகாணத்தில் நூற்றுக்கணக்கான பிரசவங்களை பார்த்த அனுபவம் வாய்ந்தவர் தற்போது பணிகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்த மேல்முறையீட்டை ஏற்க மறுத்த குடிவரவுத்துறை வரும் ஒப்புதல் கடிதத்தையே அனுப்பியுள்ளது. மாணவர் விசா மோசடிகள் தடையின்றி நடக்கும் வேளையில் தகுதியான ஒருவரை துரத்துவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிசி அரசு வெளிநாட்டு மருத்துவ பணியாளர்களை ஈர்க்க முயற்சிக்கும் வேளையில் இந்த நடவடிக்கை அதற்கு முரணாக உள்ளது. ஒரு சிறு தொழில்நுட்ப கோளாறால் நேர்மையான ஒருவரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.